Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு இப்படி ஒரு இட்டாலியன் பேம்பலோனே பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் சேம் ரெசிபியை வச்சே நீங்கள் டோனட்ஸ் கூட பண்ணலாம். ரெகுலர் டோனட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கூட பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பாலை வந்து வார்ம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈஸ்ட்டை வந்து ப்ளூ அப் பண்ணுறதுக்காக ஒரு 85 ml கிட்ட இருந்திருக்கும். நான் வந்து பண்ணுறது கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை நிறையா பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வந்து டபுள் பண்ணிக்கலாம். நான் இங்கே பண்ணுற பேம்பலோனே வந்து 8 பீசஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது கூடவே பிட் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன், ஜஸ்ட்டு சும்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் ரெகுலரான டோனட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏஞ்சல் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டை வந்து 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம போடுற ஈஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நல்லா ப்ளூம் அப் ஆகி வரும். ஏஞ்சல் ஈஸ்டோட நல்ல குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆக்டிவிட்டி, ஈஸி ஃபர்மெண்டேஷன் அண்ட் குட் ஃப்ளேவரும் கூட. இப்போது ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டை ஒன்று எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இதை வந்து வார்மாக இருக்குது இல்லையா மில்க்கு, ஸோ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வார்மாக தான் இருக்கணும். இப்போ இந்த மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பயப்படாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. பட்டர்லேயுமே ஆல்ரெடி ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு சாஃப்டன் ஆக்கி கொடுக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பட்டர் போட்டு மாலிஷ் பண்ண அது சாஃப்டாக மாறிடும். இங்கே வந்து ஒரு 30-35 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பட்டருமே ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும், கோல்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஈஸ்ட் வந்து ப்ளூம் அப் ஆகி வராது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பசைய பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டோ மாதிரி கன்சிஸ்டன்சியாக வரும். கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அந்த ஜிக்லினஸ்லாம் போயிட்டு நார்மலாக இந்த மாதிரி வரும். நல்லாவே இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த டோவில் 8 பேம்பலோனேஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்குமே நான் மினி டைப்பில் தான் பண்ணேன். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு வேளை 6 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது வந்து அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டஃப்டாக தான் பண்ண போகிறேன் பேம்பலோனே. ஸோ அதுக்கு வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 7 to 8 minutes அளவுக்கு ஆகும். உங்களோட பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வேண்டாம் அப்படின்னா கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, கஸ்டர்ட் க்ரீம் நம்ம பண்ணுறோம்ல, அதை திக்காக பண்ணி அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே பைப்பிங் பண்ணலாம். இல்லை நியூட்டெல்லா மட்டும் கூட நம்ம பைப்பிங் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த விப்பிங் க்ரீம் கூட இன்னும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹீப்டாக நியூட்டெல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்குறோம். முன்னாடி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரன்னியாகவே இருக்கும். இப்போது நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும், பைப்பிங் ஸ்டேஜில் இருக்கும் போது அந்த ஃபோல்டெல்லாம் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜ்லாம் ஆடே பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து அங்கே நின்றுச்சு அப்படின்னாவே ஓரளவு ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் நாசில் போட்டுட்டு அதுக்கு உள்ளே ஃபில் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஒரு 1/2 hour அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்ச்மெண்ட் ஷீட்ஸ் வந்து நம்மளோட பேம்பலோனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈஸ்டில் நல்ல ப்ளூம் அப் ஆகி வந்திருக்கு. அதை பஞ்ச் பண்ணிவிட்டு அதை நீட் பண்ணி அதை வந்து ரோல் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் டெக்ஸ்சர். அப்போ தான் நம்மளோட டோனட்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினி டைப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து கிளாஸ் டம்ளர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி நான் ஷேப் கொண்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு வேளை குக்கி கட்டர் இருக்குது அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டோனட்ஸ் மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே ஒரு ஓட்டை போடணும், டோனட் பண்ண போகிறீங்க, உள்ளே ஒரு ஓட்டை போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பால் டப்பாவோட மூடி இல்லைன்னா குட்டி பாட்டிலோட மூடி வச்சு உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குட்டி ஹோலும் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ரொம்பவும் திக்காக தடினமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உள்ள மாவு வேகாது, போண்டா மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கணும்.
இந்த மாதிரி வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த சைடில் இருக்க எஜஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டன் ஆகி பிளர் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா டோனட்ஸ் வரும். மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் டைட்டாக இருந்தாலும் வேகாது, ரொம்பவும் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணவே வராது ஷேப்ஸை. ஸோ உங்கள்கிட்ட மாவு இருக்க வரைக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம பேக் பண்ண தேவையில்லை இதை. ஸோ டோட்டலாக எனக்கு 8 வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு நல்ல ஒயிட் பேன் வச்சுக்கோங்க, நிறைய எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கன்சியூமிங்காக தான் இருக்கும், பட் கிட்ஸு கொடுக்குறது தானே, ஸோ பிரச்சனையே கிடையாது. நான் கூட இது அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன், கம்மி பேட்ச் தான் பண்ணேன். பட் நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வாசனையிலேயே என் பசங்கள்லாம் வந்து நின்றுட்டாங்க. எனக்கு அதை ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்கல. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன்று கரிஞ்சு போயிடும், இல்லை உள்ளே வேகாது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் பார்த்தீங்களா, கலர் அண்ட் டெக்ஸ்சர் செம்மையாக இருந்ததுங்க. நிஜமாகவே எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இட் வாஸ் அமேசிங், அப்படி தான் சொல்லணும். ஸோ இது கோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர், பட்டையோட பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அதில் என்ன சொல்கிறது, டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொட்டி எடுத்தீங்க அப்படின்னாவே ரெடி ஆயிரும். இது ஆக்சுவலி கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் பைப்பிங் பண்ணும். ஏன்னா நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அது ஆல்மோஸ்ட் லைக் ஐஸ்கிரீம் மாதிரி தான். நான் விப்பிங் க்ரீம்னாவே மெல்ட் ஆகும். பட் என் பசங்க வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருந்தாங்களா, ஸோ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, உடனே பண்ணிட்டேன் பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. மாஷல்லா, ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அந்த நியூட்ரெல்லா க்ரீம் இருக்கு இல்லையா, அதுதாங்க ஹைலைட்டே இதில். செம்மையாக இருந்தது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அந்த உள்ள க்ரீம் எல்லாம் போயிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே சூப்பராக அந்த சாஃப்டாக. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் ஒருவேளை நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் பண்ணிக்கோங்க நம்ம போடுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே. அதே மாதிரி நம்ம போகிற இன்க்ரீடியன்ட் எல்லாமுமே ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும். நான் வச்சுருந்த அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, பக்கத்துலேயே டிப்பிங் சாஸ் மாதிரி வச்சு கொடுத்தேன். நம்ம வந்து மேலே கூட இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏஞ்சல் ஈஸ்ட்டில் பண்ண ஃபியூ மோர் ரெசிபிஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த பேம்பலோனி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.